Welcome students. Today we will discuss about open source concepts. Chapter 14 in computer application. Open source concepts பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். What is open source? Open source அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் நம்ம மெனி கைண்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ப்ளஸ் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்யூட்டர்லேயும் சரி, மொபைல் டிவைசஸ்லேயும் சரி, மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் சம் அப்ளிகேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்நெட்லேருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்குவோம். சில அப்ளிகேஷன்ஸை நம்ம கன்சர்ன் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கிட்ட இருந்து பே பண்ணி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். இப்போது ஒரு கன்சர்ன் கம்பெனியோட சாஃப்ட்வேரை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராப்ரையேட்ரி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்ரையேட்ரி சாஃப்ட்வேர். இன்னொரு பேர் லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். சில சாஃப்ட்வேரை நம்ம இன்டர்நெட் இருந்தது அப்படின்னா நெட்டில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் ஃப்ரீவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த காசு பேமெண்ட்டெல்லாம் நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம். இது ஃப்ரீவேர். இது இல்லாத இன்னொன்று இருக்குது, தட் இஸ் ஓப்பன் சோர்ஸ். இதுவும் நாட் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு ஃப்ரீவேர். ஃப்ரீவேரும் ஓப்பன் சோர்ஸும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தான் பற்றி இந்த லெசன்ஸில் நம்ம படிக்க போகிறோம். ஓப்பன் சோர்ஸும் நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிற சாஃப்ட்வேர் தான். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம லெசனுக்குள்ளே நம்ம போவோம். இப்போ நம்ம சாஃப்ட்வேரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு சின்ன ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. ஒன்று மணி பே பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரு, இன்னொன்று மணி பே பண்ணாமல் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டரில் விண்டோஸ் மேக்ஸிமம் எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கம்ப்யூட்டரில் விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். அதாவது விண்டோஸ் 7, 8, 10, விண்டோஸ் எக்ஸ்பி. ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த விண்டோஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நம்ம நெட்லலாம் டவுன்லோட் பண்ண முடியாது. சரிங்களா? இது மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஓன் ப்ராடக்ட். அந்த ஓன் ப்ராடக்ட் நம்ம கம்ப்யூட்டரில் வேணும் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நம்ம அந்த சாஃப்ட்வேரை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது நம்ம யூஸ் பண்ணுற லைசன்ஸ்டு ப்ரொப்ரையேட்டரி சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இன்னொன்று எம்எஸ் ஆஃபீஸ். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, பவர் பாயிண்ட்டு, பெயிண்ட்டு, எக்ஸல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ். இதெல்லாம் அவங்க தான் ஓனர் இந்த சாஃப்ட்வேருக்கு. அவங்கக்கிட்ட நம்ம என்ன அமௌண்ட்டு கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணி தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியும். இது ப்ரொப்ரையேட்டரி சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள். அதே கம்ப்யூட்டரில் விஎல்சி பிளேயர். நம்ம மேக்ஸிமம் சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கோ அல்லது வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கோ விஎல்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் யூஸ் பண்ணுவோம். எல்லோரும் மேக்ஸிமம் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் இந்த பிளேயர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த விஎல்சி பிளேயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெட்டில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிற ஒரு சாஃப்ட்வேர். இதுக்கு வந்து நம்ம எந்த கம்பெனிக்கிட்டையும் நம்ம பணம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஃப்ரீயாக கிடைக்கும். கூகுளில் போய்ட்டு விஎல்சி பிளேயர் டவுன்லோட் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான லிங்க் கிடைக்கும். நிறையா வெப்சைட்ஸில் இந்த பிளேயர் சாஃப்ட்வேரை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ஃப்ரீவேர். சரிங்களா? இப்போ இந்த 2 சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, லைசன்ஸ்டு சாஃப்ட்வேராக இருந்தால் அந்த பர்டிகுலர் ஓனர்கிட்ட இருந்து பே பண்ணி நம்ம வாங்கணும். அதே ஃப்ரீவேராக இருந்தால் இன்டர்நெட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஓப்பன் சோர்ஸும் அதே மாதிரி தான், இன்டர்நெட்லேருந்து நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், யாருக்கிட்டையும் நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரி, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா என்ன? இன்ட்ரோடக்ஷன். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்ட் கம்பைலர்ஸ். கம்பைலர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஒன் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தான். நம்ம இந்த ப்ரோக்ராமிங்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எழுதுகிற சோர்ஸ் கோடை எரர் இருக்கா இல்லையாங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகிற கம்பைலர்ஸ், சரிங்களா, அதுவும் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்டு கம்பைலர்ஸ். கேன் எனி ஒன் சேஞ்ச் த கோட் இன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்? அதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடை சேஞ்ச் பண்ண முடியுமா? குட் கொஷின். நம்ம ஒரு சாஃப்ட்வேரை இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோம். அப்போ டவுன்லோட் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடுன்னு இருக்கும் இல்லையா, அந்த கோடிங்கை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் இந்த ஓப்பன் சோர்ஸ் கான்செப்டில் இருக்கிற ஹை அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இப்போ விண்டோஸ், எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடது. அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ், அதாவது சோர்ஸ் கோடில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமானா முடியாது. ரெண்டாவது, அந்த சோர்ஸ் கோடை உங்களால் பார்க்கக்கூட முடியாது. ஜஸ்ட் அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ண மட்டும்தான் முடியும், சரியா? ஆனால் ஓப்பன் சோர்ஸில் அப்படி கிடையாது. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடை நீங்கள் பார்க்கவும் முடியும். அந்த சோர்ஸ் கோடை எடிட் பண்ணி உங்களுக்கு தகுந்தா போல் சாஃப்ட்வேரையே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற அட்வான்டேஜஸ். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஹேஸ் பீன் டெவலப்டு பை அ வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் இன் த வேர்ல்டு. இப்போது லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் ரெடி பண்ணி அந்த சாஃப்ட்வேரை அந்த கம்பெனிக்கு கொடுப்பாங்க. அந்த கம்பெனி வேர்ல்டு ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணும். ஆனால் இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா இதுக்கு தான் ஓனர்ஷிப்பே இருக்காது, யாருமே இதுக்கு ஓனர் கிடையாது. இதை யார் சார் டெவலப் பண்ணுறாங்கன்னா நம்மளை மாதிரி தான் வேர்ல்டு லெவலில் இருக்கிற ப்ரோக்ராமர்ஸ் எல்லோரும் சேர்ந்து டெவலப் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது யார் வேணாலும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் கூட ஒரு நல்ல சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற அளவுக்கு ஸ்கில் பர்சனாக இருந்தால் நீங்கள் கூட ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி பீப்புளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம், சரிங்களா? தட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐடியா வந்திருப்பீங்க, சரிங்களா? ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யார் வேணாலும் அவங்களோட நாலேஜ் வச்சு ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணி வேர்ல்டு வைடில் இருக்க எந்த யூஸருக்கு வேணாலும் ஃப்ரீயாக கொடுக்குற சாஃப்ட்வேருக்கு பேர் தான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட்டு, ப்ரொப்ரையேட்ரி வெர்சஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதாவது ப்ரொப்ரையேட்ரி சாஃப்ட்வேருக்கும் இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொப்ரையேட்ரி சாஃப்ட்வேரில் பார்த்திங்க அப்படின்னா cannot view and edit the source code by user. அதை முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு லைசன்ஸ்டு சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடை யூஸரான நம்ம, அதாவது அந்த சாஃப்ட்வேரை வாங்கி யூஸ் பண்ணுற யூஸர் வந்து சோர்ஸ் கோடை பார்க்க முடியாது, அந்த சோர்ஸ் கோடில் எந்த எடிட்டிங்கும் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் நிறைய சாஃப்ட்வேர் அவங்க டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அந்த சாஃப்ட்வேரோட கோடிங் நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு சாஃப்ட்வேர் நாலேஜே இல்லைன்னா கூட அந்த சாஃப்ட்வேர் சோர்ஸ் கோடு நம்ம தெரிஞ்சுதுன்னா அதே சாஃப்ட்வேரோட கோடிங்கை வச்சு நம்ம ஒரு வேறு பேரில் ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணி நம்ம பீப்புளுக்கு செல் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும் இல்லையா? இப்போ ஒரு சாஃப்ட்வேரோட கோடிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, பார்க்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை மாதிரி அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்க, அந்த சோர்ஸ் கோடை அப்படியே இவங்க க்ரியேட் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு வேறு ஒரு பேரை வச்சு அதே ஆப்ஷன்ஸ் இவங்க கொடுக்குற மாதிரி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது அவங்களோட சோர்ஸ் கோடை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சுப்பாங்களான்னா கண்டிப்பாக வச்சுக்க மாட்டாங்க, சரிங்களா? தட் இஸ் ப்ரொப்ரையேட்ரி சாஃப்ட்வேர். ப்ரொப்ரையேட்ரி சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடை
நம்ம பார்க்கவும் முடியாது, அந்த சோர்ஸ் கோடை நம்ம எடிட் பண்ணவும் முடியாது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஓன்டு பை ஆர்கனைசேஷன் ஆர் இண்டிவிஜுவல். அதாவது இப்போ நம்ம கூட ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி அதை ஓப்பன் சோர்ஸாக ஃப்ரீயாகவும் பீப்புளுக்கு கொடுக்கலாம், அல்லது மணிக்கும் நம்ம சேல் பண்ணலாம். சரிங்களா? அப்போது ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ப்ரொப்ரையேட்டரி சாஃப்ட்வேருக்கு ஓனர்ஷிப் இருக்கும். சரிங்களா? ஒரு ஆர்கனைசேஷனோ அல்லது ஒரு இண்டிவிஜுவலோ அதுக்கு ஓனராக இருப்பார். அவர்கிட்டேருந்து தான் அந்த சாஃப்ட்வேரை நம்ம பே பண்ணி வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, யூசர் வாண்ட் டு பே அண்ட் யூஸ் த சாஃப்ட்வேர். இதான் சொன்னோம். ஒரு யூசர் வந்து அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வேணும் அவங்களுக்கு அப்படின்னா, ஸோ அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட மணி பே பண்ணி வாங்க முடியும். இது ப்ரொப்ரையேட்டரி சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா, கேன் வியூ அண்ட் ஆல்சோ எடிட் த சோர்ஸ் கோட் பை யூசர். இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடை ஒரு யூசர் வந்து வியூ பண்ணி பார்க்கவும் முடியும், ஆல்சோ எடிட் பண்ணவும் முடியும். தான் முன்னாடியே சொன்னேன். இப்போ ஒரு சாஃப்ட்வேரை நம்ம நெட்லேருந்து, ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அதை நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோம். அந்த டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அந்த சோர்ஸ் கோடில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட சாஃப்ட்வேர் நாலேஜை வச்சு அந்த சோர்ஸ் கோடை எடிட் பண்ணி, ஸோ அதே சாஃப்ட்வேரை உங்கள் செட்டிங்ஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது ஓப்பன் சோர்ஸில் இட் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நோ ஓனர்ஷிப். அதாவது சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு இவர் தான் ஓனர் அப்படின்னு எந்த ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ ஏன்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதே யார்? ஒரு வேர்ல்டு வைடில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமர்ஸும் சேர்ந்து தான். ஸோ அப்போ இதில் ஓனர்ஷிப் அப்படின்னு யாருமே கிடையாது. நீங்கள் இன்டர்நெட்லேருந்து அந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். யார்கிட்டையும் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நோ ஓனர்ஷிப். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃப்ரீலி அவைலபிள். அதான் நோ காஸ்ட். சரிங்களா? இது ஃப்ரீயாக இன்டர்நெட்டில் நமக்கு கிடைக்கும். அதுக்கு காஸ்ட் வந்து நம்ம பே பண்ண தேவையில்லை. இதுதான் இந்த ரெண்டு சாஃப்ட்வேருக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு NRCFOSS, நேஷ்னல் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த NRCFOSS அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட். எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. இட் இஸ் மெயின்டைன்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த இன்ஸ்டியூட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்டு தான் இந்த NRCFOSS அப்படிங்கிறது. டு ஹெல்ப் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் FOSS இன் இந்தியா. இந்தியாவில் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட் NRCFOSS அப்படிங்கிறது. இட் இஸ் கவர்ன்ட் பை இந்தியன் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு, ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டட் டு ஓப்பன் சோர்ஸ். இந்த ஓப்பன் சோர்ஸோட சம்மந்தப்பட்ட இன்னும் என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குது வேர்ல்டு வைடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் ஏ குரூப் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் இன் எனிவேர் இன் த வேர்ல்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் மூலிமா பீப்புளுக்கு வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கொடுக்குற ஃபவுண்டேஷன் என்னென்னலாம் வேர்ல்டில் இருக்குங்கிறத பற்றி தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், தி டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷன், தி எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன், ஃப்ரீ சாஃப்ட்வேர் சார் இது வீடியோ பேசுனீங்கன்னா உள்ள போய்க்கும் கொஞ்சம் மெதுவாக. லைவ் கிளாஸ் இல்லை, வீடியோ எடுத்துகிட்டு. அடுத்தது லினக்ஸ் ஃபவுண்டேஷன், ஓப்பன் கோர்ஸ்வேர் கன்சார்டியம், ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு உண்டான ஆர்கனைசேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு BOSS, பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ்.
ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்டு இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் இருக்கிற ப்ரோக்ராமர்ஸ் உருவாக்கின ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யார் வேணாலும் இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது யார் பண்ணாங்க அப்படின்னா சிடேக் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது. இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டால் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து பாஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை ஓப்பன் சோர்ஸாக கொடுக்குறாங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இட் சப்போர்ட்ஸ் மெனி இந்தியன் லாங்குவேஜஸ். மேக்ஸிமம் இந்தியன் லாங்குவேஜஸில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஓஎஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ்லாம் இருக்குது? அதாவது இப்போ நம்மளே ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்ம அதை பீப்புள்கிட்ட நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு லைசன்ஸ் வாங்கணும். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேருக்கு நம்ம லைசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட வாங்கணும். அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் கொடுக்குறவங்க யார் யார் இருக்காங்க வேர்ல்டு வைடாங்கிறத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்பாச்சி லைசன்ஸ் 2.0, BSD 3 கிளாஸ் நியூ ஆர் ரிவைஸ்டு லைசன்ஸ், BSD 2 கிளாஸ் சிம்பிளிஃபைட் ஆர் ஃப்ரீ BSD லைசன்ஸ், GNU General Public License, GNU Library or Lesser General Public License, MIT License, Mozilla Public License 2.0, Common Development and Contribution License, Eclipse Public License. These are the institute providing open source license to the programmers. Next, open source best freeware. ஸோ இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஓப்பன் சோர்ஸும் ஃப்ரீவேர் அப்படிங்கிறது ரெண்டுமே கிட்டத்தட்ட நியர்பை சேம் தான். ரெண்டுமே த்ரூ த இன்டர்நெட்டில் நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர் தான். பட் ரெண்டுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா யூசர் கேன் டவுன்லோட் அட் நோ காஸ்ட் அண்ட் ஆல்சோ சோர்ஸ் கோட் கேன் பி சேஞ்சுடு. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட சோர்ஸ் கோடை நம்ம மாற்ற முடியும். யார் வேணாலும் அந்த சோர்ஸ் கோடை மாற்றிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீவேர் அப்படிங்கிறது யூசர் கேன் டவுன்லோட் அட் நோ காஸ்ட் பட் சோர்ஸ் கோட் கேனாட் பி சேஞ்ச்டு. இப்போ அந்த விஎல்சி பிளேயர்லாம் சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த விஎல்சி பிளேயர்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸாக ஃப்ரீவேரா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஃப்ரீவேர் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஏன் அப்படின்னா இப்போ விஎல்சி பிளேயரை நீங்கள் இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாமே தவிர அந்த விஎல்சி பிளேயரோட சோர்ஸ் கோடை உங்களால் மாடிஃபை பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொடுக்குற அந்த ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர் வந்து சோர்ஸ் கோடை எடிட் பண்ணாத மாதிரி செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருப்பார். ஸோ அதனால் இது ஃப்ரீவேர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து காசு பே பண்ணி வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ண மட்டும்தான் முடியும். அதை வந்து நீங்கள் எடிட் பண்ண சோர்ஸ் கோடை எடிட் பண்ண முடியாது. ஆனால் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படி கிடையாது. சோர்ஸ் கோடையே நீங்கள் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஓப்பன் சோர்ஸ்க்கும் ஃப்ரீவேர்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு ஹவு ஓப்பன் சோர்ஸ் ஒர்க்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் ஒரு டயக்ராம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த டயக்ராமில் ஒரு ஓப்பன் சோர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதில் ஃப்ரம் த லெஃப்ட் ஆரம்பிங்க. ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுறாரு, அவரோட சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணி சரிங்களா ஒரு குறிப்பிட்ட அவுட்புட் வர மாதிரி ஒரு சோர்ஸ் கோடை க்ரியேட் பண்ணி இன்டர்நெட்டில் எண்ட் யூசருக்கு கொடுக்குறாரு. அதாவது இவர் டெவலப்பர் ஒரு சோர்ஸ் கோட் ரெடி பண்ணி அந்த சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணி பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட அவுட்புட் வரா மாதிரி அந்த ப்ரோக்ராமை ஓப்பன் சோர்ஸாக கொடுக்குறாரு. இப்போ இந்த ஓப்பன் சோர்ஸ் அந்த ப்ரோக்ராமை இந்த டெவலப்பர் கொடுத்த ப்ரோக்ராமை வேர்ல்டு வைடாக இருக்கிற யார் வேணாலும் அதை வந்து அந்த சோர்ஸ் கோடை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது யூசர். இந்த யூசரும் ஒன் ஆஃப் த டெவலப்பர். சரிங்களா? இப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸராகவும் இருக்கலாம், அனதர் ஒன் டெவலப்பராகவும் இருக்கலாம். இப்போ அந்த அனதர் ஒன் டெவலப்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு டெவலப்பர் கொடுத்த சோர்ஸ் கோடை இவர் டவுன்லோட் பண்ணி
அந்த சோர்ஸ் கோடை என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் இந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி அவர் அந்த சோர்ஸ் கோடை மாடிஃபை பண்ணி ஈஸியாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் மாற்றி அதை இம்ப்ரூவ்டு சோர்ஸ் கோடாக எகைன் பப்ளிக் வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? இப்போ ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற அட்வான்டேஜஸ் இது தான் இருக்கிறதுலே மெயின் அட்வான்டேஜஸ். ஒரு சோர்ஸ் கோடை ஒரு டெவலப்பர் டெவலப் பண்ணி கொடுத்தாருன்னா அந்த சோர்ஸ் கோடையே இன்னொரு அனதர் ஒன் டெவலப்பர் மேலும் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி எண்ட் யூஸருக்கு ஒரு பெட்டர் அப்ளிகேஷனை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த இம்ப்ரூவ்டு சோர்ஸ் கோடு தான் என்ன வரும் கடைசியில் மார்க்கெட் இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக யூஸருக்கு வரும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வாஸ்ட்லி இம்ப்ரூவ்டு சோர்ஸ் கோடு வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். சரிங்களா? இப்போது நம்மளே ஒரு டெவலப்பராக இருந்தால் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சம் அதர் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துற சோர்ஸ் கோடை எடுத்து நம்மளோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி ஸோ அதை இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி கூட திரும்ப வந்து எண்ட் யூஸருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஓப்பன் சோர்ஸ் வந்து ஒர்க் ஆகிற மெத்தடாலஜி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் கேன் பி யூஸ்டு வித்தவுட் எனி காஸ்ட். இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையுமே நம்ம எந்த ஒரு மணி பே பண்ணாமல் யூஸ் பண்ண முடியும். சில சாஃப்ட்வேர்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீவேர் கொடுப்பாங்க. இப்போது ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்லாம் பார்த்திங்கன்னா நெட்டில் நிறைய சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். பட் பார்த்திங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆஃப்டர் தட் அதில் இருக்கிற சம் அட்வான்ஸ்டு ஃபியூச்சரை நீ யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே ப்ரீமியம் வெர்ஷனுக்கு வாங்க, ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சாஃப்ட்வேரோட எல்லா ஃபியூச்சர்ஸையுமே எண்ட் யூஸருக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இது ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் டெக்னிக். ஒரு சாஃப்ட்வேரை நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேரை ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மட்டும் கம்மி பண்ணி அதை மினிமம் இருக்கிற ஃபியூச்சர்ஸை வந்து யூஸருக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த ஃபியூச்சரை யூஸர் யூஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் இதோட அட்வான்ஸ்டு இருந்தால் பெட்டராக இருக்குமேன்னு ஃபீல் பண்ணும்போது அந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் வந்து அதே சாஃப்ட்வேரில் கேட்கும்போது அதுக்கு நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து லைசன்ஸ்டு சாஃப்ட்வேரில் இருக்கிற மார்க்கெட்டிங் டெக்னிக்கு. பட் ஓப்பன் சோர்ஸில் அப்படி கிடையாது. ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஒன்று நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டையர் அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேன் ஷேர் அவர் ஐடியாஸ் வித் த டீம். இப்போ தான் சொன்னோம் இல்லையா, டெவலப்பர் டீம்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ வேர்ல்டு வைடாக இருக்கிற அந்த மாதிரி டெவலப்பர்கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஓன் ஐடியாவை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷேர் பண்ணிக்கும் போது நமக்கு தெரியாத விஷயங்கள் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒரு புது விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஸோ நம்மளோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்தது ரைட் யுவர் ஓன் கோட் அண்ட் ஷேர் இட். உங்களுக்கு தெரிஞ்ச ஓன் கோடிங்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேர்ல்டு வைடாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கேன் லேர்ன் மெனி ஐடியாஸ் ஃப்ரம் த டீம் ஆஃப் மெம்பர்ஸ். அந்த சாஃப்ட்வேர் டீம் மெம்பர்ஸ்கிட்டேருந்து நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆர் மோர் யூசர் ஃப்ரெண்ட்லி. மேக்ஸிமம் வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா டெவலப்பர்ஸும் சேர்ந்து டெவலப் பண்ணுறதுனால ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் யூசர் ஃப்ரெண்ட்லி லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கிற சாஃப்ட்வேர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது, தௌசண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் மோஸ்ட் ஃபெமிலியராக இருக்கிற ஒரு இதை வந்து நான் வியூ பண்ணி காமிச்சிருக்கேன். NS2 நெட்வொர்க் சிமுலேட்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். அடுத்தது OpenNMS நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரு. ஸோ இதையும் நெட்வொர்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். இந்த உபுண்டு இதை பற்றி நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். இது ஒரு வந்து OS. சரிங்களா? லினக்ஸோட வெர்சன் ஃப்ளேவர். இதெல்லாம் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒன் ஆஃப் த ஃப்ளேவர் இந்த உபுண்டு. இதுவும் ஒரு OS தான். அடுத்தது MySQL. இந்த MySQL முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். PHP படிக்கும்போது SQL பற்றி நம்மளாம் படிச்சிருக்கோம். ஸோ அது ஓப்பன் ஆஃபீஸ் லாஸ்ட் இயர் நம்ம படித்த ஓப்பன் ஆஃபீஸும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். அடுத்தது 7zip, VLC, மோசில்லா ஃபயர்பாக்ஸ் இது வந்து ஒரு ப்ரௌசர். ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸ் எல்லா அப்ளிகேஷன்ஸும். தென் PHP இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி உண்டான பிகினிங்.
ஸோ இதோட இந்த செஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.